இன்னைக்கு இருந்தாலும் எனக்கு 100 ரூபாய்க்கு 1 கிலோ மீன் கொடுத்தே ஆகணும். நானாக்கா நீங்கள் அமைதியாக இருந்துருங்க. இன்னைக்கு உமா இந்த ஆள்கிட்ட அடி வாங்காமல் போக மாட்டா. ஏன் அதுக்குன்னு ஒரு நியாயம் வேண்டாமா பெரிய பொண்ணு? இப்படியா 1 கிலோ மீன் 100 ரூபாய்க்கு கேட்கறது? என்னையா மீன் தருவியா மாட்டியா? முத நீ இந்த இடத்த விட்டு காலி பண்ணுமா. உன்னை பார்த்தா மீன் வாங்க வரவங்க கூட வாங்காம போயிடுவாங்க போல. சும்மா இல்ல, நான் கூட காசு தாரேன், நீ திருப்பி கூட தர வேண்டாம். தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்காத. அண்ணாக்கா நீங்க சும்மா இருங்க. அதை எப்படி நான் கேட்டு இருந்தாலும் தராம போவான்? இன்னைக்கு மீனை வாங்கிட்டு தான் நான் போகணும் இருக்கேன். நீங்க பேசாம இருங்க, நான் பேசிக்கிறேன். இவ தரப்பாக்கட்ட எனக்கா மீன் தர மாட்டேங்க. இரு இப்போ நான் என்ன பண்றேன்னு பாரு. ஏன் மீன் 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 என் மீனை திருட்டு ஓடுறா பாருங்க, புடிங்க அவளை. என்னங்க பெரிய பொண்ணு கேம் இப்படி பண்ணிட்டா? அதான் தானாக்கா எனக்கு ஒன்றும் புரியல. இப்படி வெடுக்கணும் பண்ணிட்டு ஓடுறாளே. இப்போ நம்ம என்னமா பண்றது? சரிப்பா நம்மளும் பின்னாடியே போவோம். இது பெரிய பிரச்சனை ஆயிட போகுது. என்ன நான் வெளியே உட்காந்துட்டு கூட கவனிக்காம இந்த ஓட்டம் ஓடுறாளே. கையில வர மீனை வச்சிருக்கா. ஒருவேளை நமக்கு தெரியக்கூடாதுன்னு இப்படி ஓடுறா போல. இருக்கட்டும், நான் பேசிக்கிறேன். ஏமா இந்த பக்கம் மீன் எடுத்துட்டு ரொம்ப ஓடினது பாத்தீங்களா? யார் அது? தேவி தான் இப்போ மீன் எடுத்துட்டு வந்தா. ஒருவேளை தேவியை பற்றி தான் கேட்குறானோ? இவன் எதுக்கு அவளை பற்றி கேட்குறான்? ஐயோ யார் யா நீ? எதுக்கு என் மருமகளை பற்றி கேட்குற? ஓஹோ, அந்த பொம்பளோட மாமியார் நீதானா? ஆமாய்யா, நான் தான் அவளோட மாமியார். அதுக்கு என்ன இப்போ? முதல்ல நீ யாரியா? நீ எதுக்கு அவளை தேடுற? ஏமா மருமக மீனை திருட்டு ஓடி வந்துட்டாமா, அவளை பிடிக்கத்தான் வந்தேன். என்னது மீனை திருட்டு இருந்தாளா? இப்ப நீ இந்த பொம்பளை வெளியே கூப்பிட போறியா இல்லையா? ஏ தேவி, தேவி எருமை மாடே, வா வெளியே. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? எதுக்கு அம்மா வாசல் நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க? ஒருவேளை இன்னைக்கு எதுவும் வேலை பார்த்து வச்சுட்டாளா? சரி நம்மளே போய் பார்ப்போம். அம்மா ரொம்ப நேரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னங்க என்னங்க இருங்க, வெளியே போகாதீங்க. ஏன் தேவி வெளியே போக வேண்டாம்னு சொல்ற? என்கிட்ட எதுவும் மறைக்கிறியா? உண்மையை சொல்லு, என்ன தப்பு பண்ண? ஐயா நான் என்னங்க பண்ண போறேன்? நான் ஒண்ணுமே பண்ணல. நீங்க வெளியே போகாதீங்க. தேவி ஒழுங்கா சொல்லு, நீ என்ன பண்ண? ஐயோ மொட்டை, ஒரு தான் சொன்னா புரிஞ்சிக்க மாட்டேங்கய்யா. வெளியே போகாதனா போகாத, சும்மா உள்ளேயே கேட. உங்க அம்மா கத்திட்டு கிடக்கட்டும். என்ன தேவி வாய் ரொம்ப நீளுது? நீ சொன்னா நான் கேட்கணுமா? நான் வெளியே போத்தான் போறேன், போ. ஐயோ சொல்ல சொல்ல கேட்காம போயிட்டாரு. சும்மாவே கிளவி ஏற்றி விடும். இல்லை கோவத்தில் வர போயிருக்காரு. என்ன சொல்ல போகுன்னு தெரியலையே. சரி நம்மளும் போய் பார்ப்போம். ஏன்னா 1க்கு 2 ஏற்றி விட்டுற போகுது.